விநாயகனது பேரொரு கருணையினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையிலே ஜோதிடம் நமக்கு சோதித்து திடம் காணக்கூடிய மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது. ஒரு அறை என்று எடுத்துக்கொண்டால் அதில் 4 கார்னர்ஸ் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியம். ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே 1, 4, 7, 10 இந்த இடங்கள் மிக மிக முக்கியம். இதுதான் ஒரு ஜோதிடத்தோட பேஸ். இந்த 1, 4, 7, 10 என்பதை மகாவிஷ்ணுவுடைய இடங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன மகாவிஷ்ணு என்று சொன்னால், லக்னம் என்று சொல்லக்கூடியதற்கு வாசுதேவன் என்ற ஒரு பெயர் உண்டு. அதே போல 4ஆம் இடத்திற்கு சங்கர்ஷணன் என்றும், 7ஆம் இடத்துக்கு அனிருத்தன் என்றும், 10ஆம் இடத்துக்கு பிரத்யும்னன் என்றும் பெயர் உண்டு. அது என்ன வாசுதேவன் என்று சொன்னால், பிறக்கும் பொழுது ஒரு நிலையிலே இருக்கிறோம், பெருமாளை போல படுத்து துயில் கொண்டிருக்கிறோம், ஒரு 0 ஸ்டேட்டில் மைண்ட் இருக்குது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நமக்கு காலபுருஷ தத்துவத்திலே சந்திரனது வீடாகிய கடகமாக வருகிறது. அங்கே ஒரு சங்கர்ஷணம் வருகிறது. அது என்ன சங்கர்ஷணம்னா, கான்ஃப்ளிக்ட், அகங்காரம், எல்லாம் என்னுடையது, இந்த உலகம் என்னுடையது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் என்றெல்லாம் அடையாளப்படுத்த துவங்குகிறது மனம். அப்போது அங்கே நமக்கு திக்பலம் பெறக்கூடிய கிரகம் என்பது சுக்கிரனும் சந்திரனும் 4ஆம் இடத்தில். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்மளை வச்சிருக்கிறது யார்? சந்திரன் என்று சொல்லக்கூடிய அம்மா, சந்திரன் என்று சொல்லக்கூடிய உணவு, சந்திரன் என்று சொல்லக்கூடிய குளுமை, இவையெல்லாம் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கு. சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மனைவி மற்றும் வாழ்க்கையிலே லக்ஸரி, இது எல்லாம் நம்மை ஒரு விதத்திலே ஒரு கம்ஃபர்ட் ஜோனிலே ஒரு அகங்காரத்தை உருவாக்கி தருகிறது. லக்னத்திலே திக்பலம் பெறக்கூடியது குரு மற்றும் புதன். புதன் என்று சொல்லக்கூடியது லாஜிக் என்று சொல்லக்கூடிய லாஜிக்கல் மைண்டை சொல்லும். குரு என்று சொல்லக்கூடியது ஆன்மாவின் ஒரு பரமார்த்த நிலை, பராஞானம் அபராஞானம் என்றெல்லாம் உண்டு. அபராஞானம் உலகியல் ஞானம், உலகத்தை கடந்த ஞானம் என்று. உலகியல் ஞானத்தை போதிப்பவன் புதன், உலகத்தை கடந்த மெய்ஞானத்தை போதிப்பவன் குரு. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பிரத்யும்னன், அனிருத்தனன் என்றெல்லாம் சொல்கின்றோமே, அப்போது 7ஆம் இடத்திலே நமக்கு உருவாகக்கூடியது ஒரு பந்தம். இந்த பந்தம் நமக்கு கர்மாவை ஏற்படுத்துகிறது. எனவே தான் காலபுருஷ தத்துவத்திலே 7ஆம் இடத்திலே சனீஸ்வரர் திக்பலம் பெறுகிறார் என்று சொல்லுகிறார்கள். உருவை ஏற்படுத்தி கொள்ளும் போது அதில் கர்மாவின் நிலைகளும் உண்டு. 10ஆம் இடம் என சொல்லும் தொழில் ஸ்தானம். இங்கே சூரியன் மற்றும் செவ்வாய் உழைப்பு மற்றும் அதற்கான உத்வேகம் போன்றவை திக்பலம் பெறுகிறது. அப்பொழுது இவை நாம் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்றெல்லாம் சொல்லிவிட்டோமே. மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால், ஜாதகத்திலே ஸ்ரீ தேவி என்று 1ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் வரைக்கும் அவளது ஆளுமைக்கு உட்பட்டது. 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடம் வர வரைக்கும் அந்த ஒரு 5, 6, 7, 8க்கு நீலாதேவி என்ற பெருமாளின் மற்றொரு வடிவத்துக்கு உட்பட்டது. ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடியவள் ராஜசகுணம், கிரியேஷனுக்கான ஒரு முதலீட்டை தருபவள். மகாலட்சுமி மங்களகரத்தை தருபவள். நீலாதேவி என்று சொல்லக்கூடியவள் தாமசத்தை குறிக்கக்கூடியவள். எனவே தான் சிம்மத்திலிருந்து விருட்சிகம் வரைக்கும் நீலாதேவியின் ஆட்சிக்குட்பட்டது. மேஷத்திலிருந்து நமது கடகம் வரைக்கும் ஸ்ரீதேவியின் ஆட்சிக்குட்பட்டது. தனுசிலிருந்து மீனம் வரை நமது பூதேவி என்ற பொறுமையின் வடிவத்திற்கு ஆட்பட்ட சத்துவ குணத்தை குறிக்கக்கூடியது. இதை தெரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலே வினைகளிலிருந்து மீண்டு விடலாம். இதை ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா என்றெல்லாம் மனதின் எண்ண ஓட்ட நிலைகளாக சொல்கிறார்கள். இதிலே பெருமாள் என்று சொன்னால் புதனை குறிப்பதாகும். இந்த புதன் என்று சொல்லக்கூடியது நமக்கு தெரிந்த வகையிலே ஆயில்யம், கேட்டை, ரேவதி என்ற கந்தாந்த நட்சத்திரங்களின் ஆளுமைக்கு உட்பட்டவர். அதே போல அதற்கான ஆட்சியில் இருப்பவர். அதேபோல் இங்கே வந்து விடுகிறோம். எங்கே? நமது மிதுனத்திற்கும் கன்னியா ராசிக்கும். மிதுனம் என்றாலே இரட்டை தன்மை உண்டு. புதன் என்று சொன்னாலே அவருக்கு 2 நிலைகளிலும் செயல்படுவார். ஞானியாகவும் இருப்பார், உலகியலிலும் ஈடுபடுவார். எனவே தான் பங்குச்சந்தைகளை அடையாளப்படுத்தும் பொழுது புதனுடன் அடையாளப்படுத்துவார்கள்.
நகைச்சுவை உணர்வு என்பதும் புதனைத்தான் குறிக்கும். பேச்சுத்திறன் என்பதும் புதனைத்தான் குறிக்கும். கம்யூனிகேஷன் என்பதும் புதனைத்தான் குறிக்கும். தற்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே புதனும் சுக்கிரனும் ரெட்ரோகிரேட் என்ற வக்ர நிலையிலே இருக்கிறார்கள். பொதுவாகவே கிரகங்கள் வக்கிர நிலையில் இருந்தால் பலம் அதிகம். மேலும் எப்பொழுது எடுத்துக்கொண்டாலும் சனீஸ்வரர் வக்கிரமாக இருக்கிறார் என்றால் ஒரு தொழிலிலே இருந்துவிட்டு திடீரென்று மற்றொரு தொழிலுக்கு மாற்றி வைத்து விடுவார். சனீஸ்வரர் தொழிலுக்கான காரகத்துவம். சுக்கிரன் என்றாலும் வாழ்க்கையிலே உறவு நிலைகளிலே தடுமாற்றத்தை தருவார். எனினும் புதன் வக்கிரம் என்றால் கல்வியிலே பல்வேறு தேடல்களை தந்து வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்தி விடுவார். எனினும் புதன் வக்கிரமாக இருந்து அல்லது கேத்து சுக்கிர நீச்ச வீட்டிலே இருந்தார், உதாரணமாக மீனத்தில், அல்லது கேத்துவுடன் சேர்ந்திருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கல்வியிலே மேலும் சிரத்தையை செலுத்த வேண்டும் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். மேலும் புதன் என்று சொன்னாலே இந்த புதன் ஆனவர் லக்னத்தில் இருந்துவிட்டால் நகைச்சுவை உணர்வு மிக்கவர், நல்ல பேசும் திறன் இருக்கும். 2ஆம் இடத்திலும் நகைச்சுவையாக பேசக்கூடிய திறனும் பொருளீட்டக்கூடிய தன்மையும் இருக்கும். இந்த புதன் 3ஆம் வீட்டில் இருந்துவிட்டால் எழுத்து திறன் மிகுந்துவிடும். 4ஆம் வீட்டிலே இருந்துவிட்டால் வணிகத்துறையிலே மனம் சென்று கொண்டிருக்கும். 5இலே இருந்தால் குழந்தைகள் அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் போன்றவற்றிலே படிப்பார்கள். 2 குழந்தைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம். 6இலே புதன் இருந்தால் ஏதோ ஒரு வங்கித்துறையின் உதவி இருந்து கொண்டிருக்கும். வங்கி பணிகளிலோ அல்லது பொருளாதாரம் சேர்ந்த ஷேர் மார்க்கெட் போன்றவற்றிலோ இருக்கலாம். 5இல் இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு உண்டு. எனினும் 7இல் இருந்தால் இந்த புதனுக்கு திக்பலம் கிடையாது. காரணம், புதன் என்றால் எதையும் வணிக நோக்கத்துடனே அணுகுவதாலே அது சில சிக்கல்களை தந்துவிடும். 8இலே புதன் இருந்தால் சிறு வயதிலிருந்தே நரம்பு சார்ந்தவற்றிலே கவனத்தை செலுத்த வேண்டும். 9இலே புதன் இருந்தால் தந்தையுடன் சில சமயங்களிலே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டும், காலபுருஷ தத்துவத்திலே 9ஆம் இடம் தனுசு, குருவின் வீடு. அங்கே புதனின் செயல்பாடு அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. 10ஆம் இடத்திலே புதன் இருந்து விட்டாலோ 2-3 தொழில்களிலே நாட்டம் செல்லும். எனினும் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் புதன் அடிக்கடி வக்கிரமாகும் கிரகம். 11இலும் புதன் அவ்வாறே நாம் லாபத்திலே கணிப்பிலே கொள்ள வேண்டும். எனினும் நட்பு ஏற்படுத்துவதிலே வல்லவர்களாக இருப்பார்கள். 12இல் புதன் இருந்தால் தனிமையில் அழக்கூடிய குணம் இருக்கும். சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துடனே சுக்கிரனும் புதனும் இணைந்தே சென்று கொண்டிருக்கும். ஒருவருடைய வாழ்க்கை ஜீவனத்துக்கு லக்ஸரியும் சற்று லாஜிக்கும் தேவை என்பதை அனைவரும் அறிய வேண்டும். எனினும் புதன் சூரியனிடம் மிக நெருங்கிய பாகையில் இருக்கக்கூடிய நிலைகள் அவ்வளவு சிறப்பு கிடையாது. இன்று புதனை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய காரணம், தற்பொழுது உலக பொருளாதாரத்திலே பல்வேறு தாமதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இனி செல்லக்கூடிய காலகட்டத்திலே குரு ஆனவர் புதனின் வீட்டிற்கு இன்னும் 3 மாதங்களில் செல்ல துவங்குவார். அவ்வாறு செல்ல துவங்கும் காலத்திலே ஆங்காங்கே ஷேர் மார்க்கெட், தங்கம், கிரிப்டோ கரன்சி என்ற பலவற்றிலே பல்வேறு இடர்பாடுகள் தோன்றக்கூடிய நிலைகளும் உண்டு. எப்பொழுதெல்லாம் இயலுமோ பிரியங்க கலிகாஷ்யாமம் ரூபேனாம் பிரதிமம்புதம் சௌமியோ சௌமியோ குணோபேதம் தம்புதம் பிரணமாமியகம் என்று சொல்லி வேண்டி வணங்குவது சிறப்பு. ஏலக்காய் மற்றும் பச்சை நிறம் போன்றவை புதனுக்கு மிகுந்த பிரீத்தியானவை. எனவே ஆங்காங்கே தினமும் புதனை மனதார நினைத்து வரக்கூடிய பொருளாதார இடர்களை தீர்த்து வைக்கவும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் ஒரு ஜாதகத்திலே அதற்கு வேணுகோபால யோகம் என்று பெயர். புதன் என்பது பெருமாளை குறிக்கும், சுக்கிரன் என்பது மகாலட்சுமியை குறிக்கும். எனவே இயன்றவர்கள் இயலும் பொழுது பெருமாளையும் வணங்கிவிடுங்கள், மகாலட்சுமியும் வணங்கிவிடுங்கள். வாழ்க்கையிலே செல்வ நிலை பெருகட்டும். அனைவருக்கும் அனைத்து நலன்களும் கிட்டட்டும்.